வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட்டில் எப்படி பர்த்டே வீடியோ மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கேன்வாஸை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. அந்த இமேஜை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், ஃபுல்லாக வந்துட்டு -50 கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பிப் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஃபேஸ் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் தேர்டாக இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்டர் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் 10 கொடுத்துக்கோங்க. அந்த பார்டரோட சைஸு கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா மேலே இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். கீழே காப்பின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை காப்பி பண்ணி இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இந்த சைடில் ஆப்போசிட்டில் எப்படி நான் செட் பண்ணுறேனோ கரெக்டாக வந்துட்டு அந்த மாதிரி சைடில் செட் பண்ணுங்கள். இப்போ செட் பண்ணிவிட்டு கீழே ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வேறு ஒரு இமேஜை நீங்கள் எடிட் பண்ணுற இமேஜை ஆட் பண்ணிவிடுங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணி கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டே வந்து கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அது வந்து செட் ஆகிடும். இப்போ எகைன் அதே மாதிரி ஒரு காப்பி எடுத்துக்கோங்க இமேஜை. இப்போ இந்த இமேஜை சென்டரில் செட் பண்ணோம், அதை கொஞ்சம் ஓரளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணி இதை இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக வந்துட்டு அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா அதோட சைஸ் வந்துட்டு லைட்டாக கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப அதிகமாகவும் செட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஓரளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மறுபடியும் எந்த இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் அதே மாதிரி கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபோட்டோவோட சைஸை அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஃபோட்டோவுமே கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஹாப்பின்றதை ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு AA போட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும், பக்கம் டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வேறு ஃபாண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கு வந்து நீங்கள் போல்டாக இருக்க ஏதோ ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஜூம் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே காப்பி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹாப்பின்றதை மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அந்த பர்த்டேவோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இப்போ அதோட சைஸை வந்து கம்மி பண்ணி கரெக்டாக வந்துட்டு அந்த ஹாப்பி பர்த்டே அந்த பர்த்டேன்றது அந்த கரெக்டாக ஹாப்பின்றது கீழே இதை வந்துட்டு கரெக்டாக அந்த பர்த்டே டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எப்படி கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நெக்ஸ்ட்டில் தான் நம்ம வந்துட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ண முடியும். அதனால் தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ அந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ என்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிவிட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ணி வச்சுருந்துருப்போம், ஃப்ரேமெல்லாம் செட் பண்ணி அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு ஜூம் பண்ணிட்டு இப்போ நான் எப்படி கீழே இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ஸ்டேச்சுரேஷன் ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபோட்டோஸ்க்கும் அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு தேவையோ அதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டு
டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. பிப் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸை வந்து நீங்கள் ஓனாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாமே கரெக்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.